Realme பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்து எக்கச்சக்கமான ஸ்பெக்ஸோட ஒரு சூப்பரான மொபைல் Realme P4X லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பில்டப்லாம் கொடுக்குற மாதிரி இந்த மொபைல்ல என்னதான் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நல்லா இருக்கு ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு, பாக்ஸ் கண்டென்ட்டும் வழக்கம் போல தான் இருக்கும். இருந்தாலும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். டொன்டடைன் ஓபன் பண்ணியாச்சு. எப்பயும் போல மேக் இட் ரியல் அந்த பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ், அடுத்து நீங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய Realme P4X மொபைல். ஸோ ஒரு பிளைனான கலரில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். சிம் எஜெக்டர் பின் இடத்த மாற்றி கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்துருச்சு. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். வழக்கமாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேஸை போட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த டைம் கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் ஒயிட் கலர் மாதிரி, பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் மாதிரி இருக்குது. கேஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் கேஸை போட்டு பார்த்தா மொபைலோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபிட்டிங் நல்லா தான் இருக்குது. கேஸோட நம்ம கையில் ஹோல்டு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பல்கான மொபைல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே மொபைலோட டிசைனுக்கு வந்தால் நம்ம கிட்ட இருக்கிறது சில்வர் கலர். இது ஆல்ரெடி நிறைய மொபைலில் பார்த்த ஒரு கலர் தான். அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இதை மேட் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக 2 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. லேக் கிரீன், எலிகண்ட் பிங்க். அந்த பிங்க் கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் இங்கே கேமரா பிளேஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அந்த பம்பெல்லாம் நல்லா ஹைட்டாக கொடுத்து அதுக்குள்ளே அந்த சர்க்கிள் மாதிரி கொடுத்து அந்த கேமரா டிசைன் வந்து நம்மளை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது சைடில் அந்த எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துட்டாங்க. அப்படியே இங்கே வெளியில் வந்தோம் அப்படின்னா பாக்ஸி டைப்பில் அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மொபைல் கொஞ்சம் பல்காக லென்த்தாகவும் இருக்குது. திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே பேட்டரி லார்ஜாக இருக்கிறதுனால இங்கே 8.39 mm வந்துடுது. கொஞ்சம் பெரிய மொபைல் தான். ப்ரொடக்ஷனை பொறுத்தவரைக்கும் ரியரில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்குமே என்ன கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பிராண்ட் வந்து அஃபீஷியலாக மென்ஷன் பண்ணல. பட் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் வந்து ஒட்டியே கொடுத்துருக்காங்க. ஆனால் வழக்கமாக இப்போ நிறைய மொபைலில் கொடுக்கக்கூடிய அந்த மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் 810H இதுக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அப் டு 1.5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் மார்பிளில், டைல்ஸில் இல்லை ஃப்ளாட்டான இடங்களில் போட்டிங்க அப்படின்னா மொபைல் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய கல் இருக்கிற இடங்கள்லாம் போட்டு பார்த்துறாதீங்க. பொதுவாக ரியல்மி மொபைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்லேயே IP69 வரைக்கும் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மொபைல் என்னவோ IP64 நிறுத்திட்டாங்க. இது ஒரு பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரொடக்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே IP69 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேமர்ஸ், கேமரா லவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது கேமர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இங்கே பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நம்ம செக் பண்ணப்ப 1 மில்லியன் வந்துச்சு. 1 மில்லியனா இந்த செக்மெண்ட்ல அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. சரி, CPU த்ரோட்டில் டெஸ்ட்லாம் போட்டு த்ரோட்டில் இஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இந்த மொபைலில் த்ரோட்டில் இஷ்யூ சுத்தமாக இல்லை. கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா BGMI 90 FPS நல்லா ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிக்க முடியுது. லேகோ, ஃப்ரேம் ட்ராப்போ எதுவுமே இல்லை. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாசா இருக்குது இந்த செக்மெண்ட்ல. அதுபோக இங்கே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டாலுமே ஹீட்டுமே பெருசா இந்த மொபைல் ஆகலை. இப்போ கிளைமேட்டுமே ரொம்ப கூலாக தான் இருக்குது. அது போக ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே 5300 mm² வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் ஹைலைட்டா AI கேமிங் கோச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிகமாக நீங்கள் கேம் விளையாடும் போது உங்கள் பக்கத்தில் யாராவது எனிமி வராங்க, அவங்களோட ஃபுட் ஸ்டெப் கேட்குது, இல்லை எங்கேயாவது கன் ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாய்ஸ் மூலமாவோ இல்லை நோட்டிஃபிகேஷன் மூலமாவோ அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருக்குது. பொதுவாக இந்த செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ்க்கு வந்து பெட்டரான ப்ராசஸர் கொடுத்தாலுமே UFS 2.2க்கான சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. இதை விட அதிகமாக பிரைஸ் இருக்கக்கூடிய விவோட T4 பார்த்தீங்க அப்படின்னா 2.2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி பார்க்கும்போது ரியல்மி வந்து UFS 3.1க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விவோட T4X மாதிரியே. ஸோ இவங்களுமே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அதனால தான் பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கோ என்னவோ. பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இந்த மொபைலில் கேமராவுமே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியலில் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி சென்சாராக 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்டரி சென்சாராக ஒரு 2 மெகாபிக்சல். அதால பெருசா யூஸ் கிடையாது. கடைசியா ஒரு டம்மியா ஒரு சர்க்கிள், அதுல எதுவுமே கிடையாது. பட் 3 கேமரா மாதிரி டிசைன் தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு டம்மி சர்க்கிளை கொடுக்குறாங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி டம்மி சர்க்கிள் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டான்னு. பட் தொடர்ந்து அதை ரியல்மி வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இங்க கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது இந்த செக்மெண்ட்ல நல்ல ஒரு பெட்டரான அவுட்புட் கொடுக்குது. ஸ்கின் டோன் எல்லாமே நல்லா பெட்டரா எடுத்து தருது. பேக்ரவுண்ட்ல அந்த கலர்ஸ், டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஃபோக்கஸ்மே நல்லா
இருக்குது. ஷார்ப்னஸ், சேச்சுரேஷன் இதெல்லாம் பெட்டராகவே இருக்குது. கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் மட்டும் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்லுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து அப்பப்போ லைட்டாக அங்கங்கே பிசிறு அடிக்குது. மற்றபடி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்க்கு நல்லா இருக்குது. அப்படியே இங்கே செல்ஃபி கேமரா வந்தாலுமே 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அப்படின்னு சொன்னாலுமே அதோட பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக தான் இருக்குது. ஈவன் இண்டோரில் டீசெண்டான லைட்டிங்கில் எடுக்கும்போது கூட அந்த கலர்ஸ், டீடைல் இதெல்லாம் ஓரளவு பெட்டராக இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது ஸ்கின் டோன், ஃபோக்கஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்லுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல கேமரா செட்டப்பும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே இங்கே வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமாக 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா 1080 30 fps கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 60 fps கான சப்போர்ட்டாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்ல மொபைலோட டிஸ்பிளேக்கு வந்தா இங்க 6.68 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே Full HD Plusல கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ் AMOLED டிஸ்பிளேல அவைலபிளா இருக்கு. ஏன் Realme மொபைல் அவைலபிளா இருக்கு. பட் இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஸ்பிளேவை டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இங்க மேக்ஸிமமா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. பட் நிறைய இடங்கள்ல 120 Hz தான் ஒர்க் ஆகுது. 144 அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல ஒர்க் ஆகல. சும்மா அது ஒரு ஜிமிக் மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. மத்தபடி டிஸ்பிளே எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. ஈவன் இது LCD டிஸ்பிளேவா இருந்தாலுமே இங்க பீக் பிரைட்னஸா 1000 nits கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க டைரக்ட் சன்லைட்ல கூட ஓரளவு இந்த டிஸ்பிளேவை மேனேஜ் பண்ண முடியுது. அந்த விதத்துல செக்மெண்ட் பெஸ்டாவே LCDல பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேயோட பெசல்ஸ்மே கம்மியா தான் இருக்கு. டாப் அப்புறம் இந்த ரெண்டு சைடுலமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மினிமலான பெசல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ், டீடைல் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. நல்ல ஒரு ரிச்சான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்படியே வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்லா இருக்குது. நல்ல லவுடா கிறிஸ்பா நம்மளால கேட்டுக்க முடியுது. இதுல 400% வால்யூம் அப்படின்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அது நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் 400% அப்படின்னு காமிக்குது. பட் அந்த இதுல கேட்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிளியரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோ கிடைக்கல. 100ல கேட்கும்போதே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஓவர் லவுடா வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலோட பேட்டரி இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரியே 7000 mAh கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுபோக 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருந்திருக்கலாம். பட் 7000 mAh இருக்கிறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. சோ உங்களுக்கு ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி வேணும் அப்படினாலுமே இது பெட்டராவே இருக்கும். பட் இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி Android 16 இதெல்லாமே ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. பட்ஜெட் செக்மெண்ட்லயுமே 1-2 லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது Realme இன்னுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ல லான்ச் பண்ணது ஒரு நெகட்டிவா தான் நான் பார்க்கறேன். அதுபோக Realme UI 6.0 மேல தான் கொடுத்திருக்காங்க. இதோட அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க Android 16ல லான்ச் பண்ணி ஒரு 2 OS அப்டேட் கொடுத்தாங்க அப்படினா Android 18 வரை கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இந்த மொபைலை யூஸ் பண்ணலாம். ஈவன் 4 இயர்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும். மத்தபடி Realme UI ல எப்பவும் கொடுக்கிற மாதிரி அந்த தேவையில்லாத ப்ளோட்வேர், புஷ் நோட்டிஃபிகேஷன், ஆட்ஸ், கிளான்ஸோட ஆட்ஸ் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. இது போக ஒரு சில AI ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் கேமிங்ல சொன்ன மாதிரி அந்த AI கேமிங் கோச், அது போக AI ஸ்டடி, AI இமேஜ் எடிட்டிங் இந்த மாதிரியான AI ஃபீச்சர்ஸும் இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்திருது. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தா எதுவுமே கிடையாது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம், ஒரு SD கார்டு, இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். இது 5G சப்போர்ட் பண்ற மொபைல் தான். பக்கத்துலயே ஒரு மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, கீழ ஒரு ஸ்பீக்கர் வந்திருது. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழேயே பவர் பட்டன், அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்திருது. ஏன்னா இது LCD டிஸ்ப்ளே. இதுல 3.5mm ஜாக் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி மொபைல் கொஞ்சம் பல்கா இருக்கிறதுனால ஸ்பேஸ் காரணமா அதையுமே கட் பண்ணிட்டாங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணி இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் இதுல 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 6+128, 8+256. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்க்ளூடிங் ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 15,000 இருந்து 16,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் கேமராவும் ஹை பிரையாரிட்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பாருங்க. LCD டிஸ்ப்ளே, ஓல்டான Android 15 இது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸா இருக்கும். அதுபோல ரீசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்டா லான்ச் பண்ற எல்லா மொபைலுமே ஹையர் பிரைஸ்ல தான் லான்ச் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய மொபைலோட பிரைஸ் எல்லாம் வச்சு பார்த்தாதான் எப்படி இருக்குன்னு தெரியும். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. மொபைலோட பெஸ்ட் பை லிங்க் வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன்.